இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல 40 ஆண்களை 40 பெண்களும் 50 பெண்களும் ஆணை தொடர்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொன்னார்கள், இது சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 சாரார் நரகவாதிகள், 2 சாரார் நரகவாதிகள். லம் அரஹுமா கௌமும், அவர்களை நான் காணவே இல்லை, அந்த கூட்டத்தை நான் காணவில்லை. கௌமும் மாகும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர், அதிலே ஒரு கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் ஆம்பளைகள், அவர்கள் ஆட்சியாளர்கள், இந்த சமுதாயத்தை நிர்ணயிப்பவர்கள், இந்த சமுதாயத்துடைய பொறுப்புதாரிகள். எப்படிப்பட்டவர்கள் என்றால் மாட்டுடைய வாள் தூங்கிக் கொண்டிருப்பதை போல அவருடைய கையிலே எந்த நேரமும் கம்பு தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படின்னால் என்ன அர்த்தம்? மக்களை வைத்து அடாவடித்தனம் செய்து கொண்டு, மக்களை வைத்து நறுக்கிக் கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் நரகவாதிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னும் ஒரு சமூகம், வனிசாஉன், பெண் சமூகம். எப்படிப்பட்ட சமூகம் என்றால் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸஹுன்ன காஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா. ஒரு பெண் கூட்டம், பெண் சமுதாயம். எப்படிப்பட்ட பெண்கள் என்றால் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்த நிர்வாணிகள், ஆடை அணிந்த நிர்வாணிகள், பிறர் பக்கம் சாய்ந்து போகக்கூடிய, பிறரை தன் பக்கம் சாய்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் கூட்டம். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய திமில்கள் இருப்பதை போல அவர்களுடைய முடிகள் அப்படியே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது. இந்த ஹதீஸை இப்படியும் சொல்லலாம், ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு அபாயா உடுத்த நிர்வாணிகள் போலதான் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நிறைய தாய்மார்கள், இஸ்லாம் ஆடையை எதற்கு சொல்கிறது? எதற்காக வேண்டி இஸ்லாம் இன்றைக்கு ஆடையை பெண்களுக்கு கொடுத்தது? முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர ஒரு பெண் எவைகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று ஏன் சொன்னது? உன் அழகை யாருக்கும் காட்டக்கூடாது, உன்னுடைய அழகை யாருக்கும் நீ காட்டிவிடக் கூடாது, உன் கணவனுக்கு மட்டும்தான் உன்னுடைய அழகு சொந்தம். அதுதான் இஸ்லாம் அந்த ஆடைக்கு கொடுத்த கண்ணியம். இன்றைய பெண்களுடைய ஆடை எப்படின்னா, நம்ம ஆடை உடுத்து போறதே மற்றவங்க நம்மளை பார்க்கணும் என்றதுக்குதான். ஆடை என்பது இஸ்லாத்திலே உள்ளது, யாரும் நம்மளை பார்க்க கூடாது, நம்மட அழகு வழியிலே தெரியக்கூடாது. இதுக்குத்தான் இஸ்லாமிய ஆடை. ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய ஆடையை இந்த பெண்கள் எப்படி மாத்திருக்கிறார்கள் என்றால், அபாயா உடுத்து போனா எல்லாரும் பார்க்கணும், இஸ்காப் கட்டி போனா எல்லாரும் பார்க்கணும், அபாயா நல்லா ஃபிட்டா இருக்கணும், உடம்புடைய பரமன் விளங்கணும், உள்ளாடைகள் வெளியாடைகள் அப்படியே தெரியணும். ரோசங்கட்ட பிரசங்கட்ட விபச்சாரிகள், இப்படி ஆடை அணிந்து போகின்றவர்கள் எத்தனை ஆடவர்களுடைய மனங்களை கொள்ளை கொண்டு போகிறார்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய உடம்பினால் விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரிகள், அவர்கள் நரகவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடை என்பது ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்க, ஒரு பெண்ணுடைய உடம்பை பாதுகாக்க. இன்றைக்கு ஆடையே பாலியலை தூண்டுகின்ற, விபச்சாரத்தை தூண்டுகின்ற, ஆசை வராத ஆடவனையும் ஆசை வரச் செய்கின்ற ஒரு மிக மோசமான அபாயாக்கள். இன்றைக்கு எல்லாரும் ஸ்காப் கட்டுற எப்படி, ஷால் சுத்துற எப்படி? அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் மன்னிச்சு கொள்ளணும், முக மூடுற கூடாதா என்று நான் சொல்ல வரல. நிறைய தாய்மார்கள் பெருசா பஸ்ல எல்லாம் வருவாங்க, பெருசா என்னமோ அவங்கள விட யாருமே மார்க்கத்தில் இல்லாதத போல நினைப்பாங்க, முகம் மட்டும்தான் மறைச்சிருப்பாங்க, மத்த எல்லாமே உடுத்து வெளியில இருக்குது. ஃபேஸ் கவர் பண்ணி இருக்கிறார்கள், மத்த எல்லாமே உடுத்து வெளியில இருக்கிறது. அபாயா உடுத்திருக்கிறார்கள், உடுக்காமல் வீட்டில இருந்த உடுத்தாடையோடு வருவதை போல இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இன்றைக்கு மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக வந்து விட்டது. அவர்கள் ஆடை உடுத்து அறகுறையா போறாங்க, நம்மட ஆக்கள் ஆடையோடு அறகுறையா போறாங்க. அதான் வித்தியாசம். நம்மட ஆக்கள் ஆடையோடு அறகுறையாக போகிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, ஷோல் என்பது உடம்பை மறைப்பதற்கு, அபாயா என்பது உடம்பை மறைப்பதற்கு, சொக்ஸ் என்பது உடம்பை மறைப்பதற்கு, ஸ்லிப்பர் என்பது எங்களுடைய கால்களில் முள்ளுகள் குத்தாமல் போடுவதற்கு. இதுக்கு தான் ஆடை.
இதை விட்டுட்டு போடுற அபாயாவே நீ பாருன்னு சொல்ற மாதிரி பார்க்காதவனை கூப்பிட்டு நீ பாரு, வெட்டுது ஒரு மாதிரியா, மின் வெட்டுற மாதிரி வெட்டுது, லைட்டு போட்ட மாதிரி இருக்குது. இப்ப வந்திருக்கிற துணி என்னமோ அதை ஸ்பிரின் துணி, அது போட்டா போடாத மாதிரி தான் இருக்குது. அபாயா உடுக்குறாங்க நிறைய பேர். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வனிசாவுன் ஆரியாத்துன், ஆடை அணிந்த நிர்வாணிகள், உடுத்துதான் இருப்பாங்க ஆனா உரியானத்தோடு இருப்பாங்க. அப்படித்தானே இருக்குது, உரியானத்தோடு இருப்பார்கள் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இதெல்லாம் யூத கலாச்சார சமுதாயத்துடைய திட்டங்கள். அப்படிப்பட்ட திட்டங்களை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள சமூகங்கள் செய்து கொண்டு போகிறார்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னதைப் போல அந்த காலமோ இந்த காலம் என்று யோசிக்க தோன்றுகிறது. ஒரு ஆடவன் நல்லா போனாலும் பார்க்கிற பொம்பளையுடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. முதலெல்லாம் ஒரு காலத்துல ஆம்பளை தான் பின்னால அலைஞ்சான், இப்ப பொம்பளை தான் பின்னால அலையுது. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னார்கள், ஒரு ஆடவனை சாய்ந்திருப்பார்கள் அல்லது மற்ற ஆடவனுடைய பக்கம் சாய்ந்து போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த ஹதீஸை மனக்கண் முன்னே நாங்கள் பதிவு செய்து கொண்டு, இது நம்மளை தொடர்ந்து வருகின்ற மறுமையா அல்லது நம்ம மறுமைக்கு நெருக்கமாக இருக்கிறோம், நம்ம அதை தொடர்ந்து வருகின்ற பெண்களா என்பதை பார்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இதிலே ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சொத்துக்களை பற்றி கேள்வி கேட்பான், உங்களுடைய குடும்பங்களை பற்றி கேள்வி கேட்பான், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி கேள்வி கேட்பான். உங்களுடைய சொத்துல இருந்து உங்களுடைய மனைவி அப்படியான ஆடையோடு அப்படியான அபாயாவோடு பிரசங்கட்ட உடுப்போடு வீதி ஓரங்களிலே மற்ற ஆடவனுடைய ஆசையை தூண்டுகின்ற அளவுக்கு, பாலியலை தூண்டுகின்ற அளவுக்கு உங்களுடைய மனைவியுடைய ஆடை இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரி எனக்கு மனைவியாக தேவையில்லை என்று சொல்லுங்கள். சொல்ல தைரியம் இல்லை, சொல்ல மாட்டோம். அதுதானே நமக்கு விருப்பம். சொல்ல மாட்டோம், அதானே நமக்கு விருப்பம். நம்மட பொம்பளைய 4 பேர் பார்க்கணும், நம்ம மட்டும் பார்க்க கூடாது. அல்லாஹ் அக்பர். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, மறுமையுடைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு காலம் மறுமையுடைய நாள் எப்படி வரும் என்று சொன்னால், மாற்று மத கலாச்சாரத்துடைய அத்துணை பண்புகளையும் முஸ்லிம் சமுதாயம் பின்பற்ற ஆரம்பித்து விடும் என்றார்கள். இன்றைக்கு அப்படிதான் இருக்குது, இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலமோ என்னமோ என்பதை யோசிக்க வேண்டும். அதனால மறுமை என்பது நெருங்கி கொண்டு வருகிறது, பெண்கள் அதனை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களிலே இருந்து, இவ்வாறான கெட்ட சிந்தனைகளிலே இருந்து என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.